உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உட்காரு. மாப்பிள்ள வந்து நின்னுகிட்டு இருக்காரு, நீங்க உட்கார்ந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருக்க. ஐயோ மாப்பிள்ள, உங்க மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. வந்து உட்காருங்க. இந்தாங்க சமோசா சாப்பிடுங்க. கிண்டலா? குறும்ப பாரு. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. ஓகே. சொல்லிட்டேன்ல. உட்காரு. இப்போ வந்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ள, துளசி நிச்சயதார்த்த அன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐயோ அப்பா, அவர் வரத்துக்கு ரெடி ஆயிட்டாருப்பா. இடையில என் ஃப்ரெண்டுக்கு தான். அஞ்சலி, நல்ல காரியம் நடக்க போகுது, எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு? விடு, சரியா? சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? கேசவா, மாப்பிள்ள வந்திருக்காரு. மச்சான், எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா, பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏய், உன்னதான் கேக்குறாங்க, பதில் சொல்லு. நல்லா போகுது. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். வந்துட்டேன் மச்சான். சரி அஞ்சலி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இரு. சரி சரி லட்சுமி, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். வாங்க. ஆமா, நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம். என்னங்க? இரு, அவசரப்படாத, சொல்றேன். இந்த வருஷம் பங்குனி திருவிழாவை நானும் அவனும் சேர்ந்து நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். அதோட இல்லாம முருகனுக்கு வள்ளி தெய்வான திருக்கல்யாணத்தை நடத்தி ஊரே மெச்சுற அளவுக்கு பிரமாதமா பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். வருஷா வருஷம் பண்றது தானடா, இதுல என்ன சிறப்பு இருக்கு? வருஷா வருஷம் நாம தானே தனியா பண்ணுவோம். இந்த வருஷம் நானும் அவனும் இல்ல சேர்ந்து பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, இந்த திருவிழாவில நானும் முனுசாமியும் ஒன்னாயிட்டோம், சம்பந்தியாக போறோம்னு ஊரை கூட்டி சொல்ல போறோம். மாமா, செம்ம ஐடியா. அப்பா, அங்க திருவிழாக்கு வர அத்தனை பேரும் ஆச்சரியப்பட போறாங்க. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, எது போடணும்? கேசவா, கேட்டுட்டே இருக்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. எந்த நகை போடட்டும்? ரெண்டுமே நல்லா இருக்கு. அன்னைக்கு என்ன சாரி கட்டுறியோ அதுக்கேத்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கோ. கரெக்ட். நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டாதான் சரியா இருக்கும்ல? Thank you baby. செக் பவுன்சர் ஆயிடுச்சு சார். தினமும் ஆளாளுக்கு 2 விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு வராங்க. இது என் ஓனரு சிதம்பரம் சொந்த இடம். உங்களுக்கு யாரோ தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உனக்கு திருவிழா முக்கியமா இல்ல நம்ம வீட்டு பூமி பூஜை முக்கியமா? ஏய், வீட்டுக்கு தெரியாம போயிட்டு வந்துருவண்டி. ஐயோ, திருப்பி போய் சொல்லணுமா? அப்படியே பொய்யே சொல்லாத பரம்பரை மாதிரி பேசிட்டு இருக்க. என்னங்க, நான் என்னமோ பொய்லே பிறந்து பொய்லே வளர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கவிதா, 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்றாங்க. நாம ஒரு 500 பொய்யாவது சொல்லி வீட்டை கட்டிடுவோம். எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. இதுல என்னடி பயம்? நாம என்ன கொலையா பண்ணிட்டோம்? நம்ம வாழ்க்கைக்காக சின்னதா ஒரு பொய்ய சொல்றோம். அவன் வீட்டுக்கு தெரியாம என்னெல்லாம் பொய் சொல்றான்னு தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்க நீ. என்னங்க, நாளைக்கு நம்ம பையனை கூட்டிட்டு போலாமா? ஐயோ, அவனா? அவன் ஏதாவது உளறிட்டானா? அதெல்லாம் ஒன்னும் உளர மாட்டான். நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நீ ஒன்னும் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டாம். அவனை எல்லாம் கூட்டிகிட்டே போக வேண்டாம். கவின், யார்ப்பா போன்ல? தெரியலப்பா, ஏதோ எம்எல்ஏன்னு வருது. ஈஸ்வரமூர்த்தி தான் பண்றாரு. நீ ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போ. சரிப்பா. ஹலோ ஹலோ வரதா, நான் ஈஸ்வரமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்கண்ணே. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க.
ம், என்ன விஷயம்ண்ணே சொல்லுங்கண்ணே. நம்ம கோயில் தர்மகர்த்தா நீங்க இந்த வருஷம் திருவிழாவை நான் எடுத்து செய்யலாம்னு நினைக்கிறேன். வள்ளி திருக்கல்யாணத்தை விமர்சையா பண்ணலான்னு இருக்கேன். அது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நல்ல விஷயம் தானே. என்ன விஷயம் சொல்லுங்க. தர்மகர்த்தா நீ உங்ககிட்ட முறையா ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலான்னு. என்னைக்குன்னு முடிவு பண்ணிருக்கீங்க? வர பங்குனி உத்தரத்துக்கு தான். சரிண்ணா, அன்னைக்கே வச்சிடலாம். நான் வந்துடுறேன். அன்னைக்கு அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னலம்மா. ஆமாப்பா, என்னாச்சு இப்போ? பரவாயில்ல, இருந்தாலும் டாக்டர் செக்கப்புக்கு போகணுமா, அதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கு தான் 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கோம்மா. அப்ப நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? அது பர்மிஷன் சொல்லிட்டோம்மா. நாங்க போயிட்டு வந்துட்டோமா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சம்பந்திய நான் விசாரிச்சதா சொல்லு. சரிம்மா சரிம்மா. எனக்கும் வரணும்னு தான் ஆசையா இருக்கு. என்ன பண்றது, அஞ்சலியும் மாப்பிளையும் வந்திருக்காங்களே, நிறைய வேலை இருக்கு. சரிம்மா, நீங்க அஞ்சலியும் மாப்பிள்ளையும் பாத்துக்கங்க. ஏதாவது குறைகிற வந்துட போகுது. என்னடா, வினயை கூட்டிட்டு போலையா? அட நீங்க வேற, அவனுக்கு எக்ஸாம் இருக்குமா. அவனை கூட்டிட்டு போனா ஏதாவது வாங்கி தர சொல்லுவான். எதுக்கு, வீட்லயே இருக்கட்டும் அவன். நாங்க வரோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, வா வா வா. ரகு எங்க? சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வர கவிதாவும் ரகுவும் போயிருக்காங்க. அப்படியா? அம்மா, அண்ணன் எப்போ வருவான்? அவங்க போய் பார்த்துட்டு திரும்ப வரதுக்கு எப்படியும் மதியம் ஆயிடும்டா. அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். அவ்வளோ பணத்தை யார்கிட்டையும் கேட்க முடியாது. வேற வழியே இல்லை. அண்ணன் சேர்த்து வச்சிருக்க பணத்தை திருடுறது தான் வழி. இதுதான் சரியான சான்ஸ். எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துடணும். என்னது, என்னாச்சு, என்ன சத்தம் இங்க? இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சே. இந்த ரூம்ல யாரும் இல்ல. அப்புறம் எப்படி சத்தம் வந்துச்சு? ஏதோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.